शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोहाग्राहग्राहैककर्मणे विद्यारण्य स्वामी पादैः कृत पंचदशी ग्रंथத்துல கூட்டஸ்த தீப பிரகரணம் 8ஆம் அத்தியாயத்துல இருக்கோம். கூட்டஸ்தம் அப்படின்னா என்ன, பிரம்மன்றான் என்னன்ற விசாரத்தை ரெண்டும் ஒண்ணுதான், சாட்சி இந்த 3 வார்த்தையும் சினானி தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் ஆரம்பிச்சார். இங்க என்ன மெயினா அவர் பண்றாரு, சித்துக்கும் சிதாபாசனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட பிரகரணம் இது. சிதாபாச விவேக பிரகரணம் அப்படின்னு பேரு. கூட்டஸ்த பிரகரணம்னாக்க சித்துன்றது ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தி பேசும்பொழுது அதுக்கு கூட்டஸ்தன்னு பேரு. உலகத்தோட வெளிப்பொருளோட சம்பந்தப்படும் பொழுது அதுக்கு பிரம்மன்ற பேரு அப்படின்னு வச்சுட்டு, பிரம்மன்னு பிரம்ம சைத்தன்யம்னு சொன்னாக்கா வெளியில இருக்கக்கூடிய சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யம்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்க சைத்தன்யம். ஆனா ரெண்டுமே சித்து தான், ரெண்டுமே சைத்தன்யம் தான், ரெண்டுமே ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான். இதுக்கு பேரு சாட்சின்னு ஒரு பேரு. சாட்சின்னாக்க இண்டிவிஜுவல் வந்துடுறது. ஆகையினால அங்க பேர் ஒருனா பரமேஸ்வரன் சொல்றது. ஈஸ்வரன் ஒரு கான்செப்ட் இருக்கு, மாயோட சேர்ந்த. ஆனா இங்க சாஸ்திரத்துல நம்ம பரமேஸ்வரன் பரமாத்மான்னு வச்சுட்டுதான் பேசுற வழக்கம் இருக்கு. அதனால இது அந்தந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்திரன் சொன்னா சில சமயத்துல இந்திரன்னாக்க தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனை சொல்லுவோம். ஆனா சாஸ்திரத்துல இந்திரன் சொன்னா பரமேஸ்வரன் அர்த்தம். இப்படி அங்கங்க புரிந்து கொண்டு பண்ணணும். சாதாரணமா நம்ம சினானிம்ஸா பரமேஸ்வரன், பரமாத்மா, சாட்சி, பிரம்மா, ஆத்மா, இதெல்லாம் அந்தராத்மா, ஞானாத்மா எல்லாம் ஒரே கான்சியஸ்னஸ் சொல்றது. நமக்கு புரியறதுக்காக சொல்றதுனால சாட்சி, அந்தராத்மா, ஞானாத்மா இப்படி எல்லாம் சொன்னா இண்டிவிஜுவலோட லிங்க். இதே பரமாத்மா, பரமேஸ்வரஹா, பிரம்மம் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடியது அப்படின்ற அர்த்தம். அதனுடைய விவேகத்தை சொல்றதுக்காக அந்த ஆத்மாவானது, பரமாத்மாவானது ஒரு மைண்டோட சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில வந்ததே ஆனால் அதுக்கு பேர் சிதாபாசன். ஏன்னா இவர் பண்ற காரியங்கள்லாம் பார்த்தா சித்து மாதிரியே இருக்கு. ஆனா இவர் சித்து கிடையாது, இவர் ஆபாசம் தான். சித்துனுடைய ஆபாசன்னாக சித்து மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணுவார். ஆனா இவர் சிதாபாசன் அப்படின்னு பேரு. இத புரிய வைக்கிறதுக்காக என்ன சொன்னாரு, இந்த சிதாபாசனை நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டுதான் புரிஞ்சுக்கணும். ஒரு சவத்துல சூரிய ஒளி படுறது. அந்த சூரிய ஒளியை படும் பொழுது பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணாடியிலேயே அந்த சூரிய ஒளி இருக்கு. அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் திருப்பி அந்த சுவர்லயே அடிக்கிறது. அந்த சுவர்ல அடிக்கும் போது அது கொஞ்சம் பிரைட்டா இருக்கா மாதிரி வேற இருக்கு. இதே மாதிரிதான் பார்க்கணும். பிரம்மமானது எல்லா இடத்துலயும் பிரகாசிச்சுட்டு இருக்காரு. இதே மாதிரியே என்னுடைய அந்த கரணத்திலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கார். அந்த கரணத்துல பிரகாசிச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடியதை பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் பிரைட்டா இருக்கா மாதிரி எனக்கு தெரியறதே தவிர எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் இங்கேயும் இருக்கு. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த கண்ணாடியில வர சைத்தன்யமும் சூரிய ஒளி தான் இதுக்கெல்லாம் காரணம். சவுத்துல இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சமோ, கண்ணாடி உள்ள இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சமோ, கண்ணாடியில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆன சூரிய வெளிச்சமோ எல்லாமே அந்த சூரியனை நம்பிதான் இருக்கு. அதே மாதிரி இந்த சிதாபாசனானவன் இப்படி திங்க் பண்றார், இப்படி புத்தியோட இருக்கார் அப்படின்னு சொல்றதல்ல. இதெல்லாம் ஆபாசம் தான். இது அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய இருத்தலை வச்சுட்டு இது தனக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய அஜ்ஞானத்தினாலையும் அத்தியாசத்தினாலையும் தெரிஞ்சுட்டு பண்றது அப்படின்னு சொன்னார். இதை புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார், ஒரு குடமானது இருக்கு. ஆனால் அந்த குடமானது அறிவதற்கு முன்னாடியும் அந்த சாட்சியானவர் இருக்கார். அந்த இது குடம் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்படி நான் பார்க்கும் பொழுது என்னுடைய கண்ணு வழியாக அந்த தாட்டானது அங்க போய் அந்த குடத்தை பிரகாசிச்சது. அந்த பிரகாசம் ஆன உடனே எனக்கு இந்த குடம் பிரகாசிக்கிறதுன்ற அறிவு உண்டாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு அந்த சிதாபாசன் மூவ் ஆயிடுத்து. ஆனா இதனுடைய இம்பாக்ட் இங்க பர்மனண்டா இருக்கு, சாட்சியில இருக்கு. ஆகையினால சாட்சி சைத்தன்யமானது அஜ்ஞானத்தையும் கிரகிக்கிறது சாட்சி சைத்தன்யம் தான், நாலேஜ் கிரகிக்கிறதும் சாட்சி தான். அப்ப சிதாபாசம் என்னதான் பண்ணிட்டு அப்படின்னாக்க நடுவுல அதை காமிச்சு கொடுத்தது, அவ்வளவுதான். அது அந்த குடத்தை இல்லுமின் பண்ணிட்டு போச்சு.
ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது எத்தனையோ பேர்கள் வராங்க, எத்தனையோ கார்கள் வந்தாலும் நான் எல்லாத்தையும் நோட் பண்றது இல்ல. ஏதோ சில பேர் தான் ஞாபகம் இருக்கு, சில கார் தான். ஏன்னா அப்போ அந்த சிதாபாசனானவர் அவை எனக்கு அதை தெரியப்படுத்திட்டு அடுத்ததுக்கு போயிட்டாரு அவரு. ஆகையினால எல்லாத்தையும் அது பண்ணணும்னு எங்கெல்லாம் சிதாபாசனும் சித்தும் ஒன்னா சேர்ந்து டிராவல் ஆறுதோ அந்த சமயத்துலதான் அந்த நாலேஜ் ஆனது வருது. அதனால நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது, சிதாபாசன் தான் இந்த நாலேஜுக்கு காரணம்னு நினைக்கிறோம். சிதாபாசனுடைய நாலேஜுக்கு காரணம் சிதாபாசன் இல்ல, சித்து தான். அஜ்ஞானமும் ஞானமும் சித்துக்கு தான் இருக்கு. ஆனா இந்த சிதாபாசன் என்ன பண்றாரு, அதை ஃபெசிலிட்டேட் பண்றாரு, அதை இல்லுமினேட் பண்றது மாத்திரம் தான் அவருடைய வேலை. அது பண்ணிட்டு அடுத்த க்ஷணத்துக்கு வேற நாலேஜுக்கு போயிடுது. இதை பார்த்துட்டு இதை ஆகணும், இதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே இது பார்த்துன்னு போறது. இது பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட், இது பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட், அதெல்லாம் எங்க வருது, சித்துல வருதே தவிர சிதாபாசன் வந்து வெறும காமிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சாரு. பிரிச்சு அவர் என்ன சொன்னாரு, இந்த சிதாபாசனுடைய நிலையை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும்னாக்க மூணா புரிஞ்சுக்க, திரிவிருத்தி, ஆபாசம், கும்பம், இந்த மூணு விஷயத்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்க இந்த விஷயமானது நல்லா புரியும். புத்தி விருத்தியும் இருக்கணும், சிதாபாசனும் இருக்கணும், கும்பமும் இருக்கும். அதுல இந்த சிதாபாசனுடைய வேலை என்ன, கும்பமாத்திர பலத்வாத், கும்பத்தை காமிக்கிறது மாத்திரம்தான் இதனுடைய வேலை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, இந்த சிதாபாசனானவர் அகம்பிருத்தி ஒழும் பொழுது அந்த அகம்பிருத்தியில சிதாபாசன் இருக்கிறாரு, அவர் தான் இந்த காமம் குரோதம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு விஷயத்தை பிரிச்சார். கட்டோ 16வது ஸ்லோகத்துல 17வது ஸ்லோகத்துல ஆபாச பிரம்மணி தேகாத் பகிஹி யத்வத் விவேசிதே அப்படின்னார். இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய குடத்தை பார்க்கும் பொழுது அந்த சமயத்துல இருக்கக்கூடிய சித்துக்கு பேரு பிரம்மம் அப்படின்னு சொன்னார். ஆனால்தான் இந்த இடத்துல எப்படி பதத்தை யூஸ் பண்ணாரு, ஆபாச பிரம்மணி. பிரம்மனுடைய ஒரு ஆபாசத்தினாலதான் வெளியில இருக்கக்கூடிய குடமானது தெரியுது. சிதாபாசன் வந்து வெளியில இருக்க குடத்தை காமிக்கும் போது அந்த சிதாபாசன் வெளியில இருக்கக்கூடிய குடத்தை காமிச்சான் அப்படின்னு சொல்றதுனால அந்த சமயத்துல நான் என்ன பண்ண, கூட்டஸ்தன்ற வார்த்தைக்கு பதிலா பிரம்மன்னு போட்டேன், பிரம்ம ஆபாசம்னு போட்டேன். கீழே அடுத்த லைன்ல பாருங்க, தத்வத் ஆபாச கூட்டஸ்தௌ விவிச்யதாம் வபுஷு அபி. இந்த உடலுக்குள்ள வரும் பொழுது அந்த சித்தை என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதனுடைய ஆபாசம் தான் என்னுடைய தாட்டு. அப்படி வரும்போது அதுக்கு பேரு கூட்டஸ்த ஆபாசம்னு பேரு, சிதாபாசன் அதுதான் சொல்றேன். அங்க சிதாபாசன் வெளியில குடத்தை பார்க்கும் பொழுது சொன்னது பிரம்மாபாசம், இங்க வந்து உள்ளுக்குள்ள சொல்லும் பொழுது அதுக்கு பேரு கூட்டஸ்த ஆபாசம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், சித்துன்றதுக்கு கூட்டஸ்தன் இங்க பேரு. இதுவும் சிதாபாசம் தான், அதுவும் சிதாபாசம் தான். ஆனா வெளியில இருக்கக்கூடிய செய்கையை செய்யும் பொழுது அந்த சித்துக்கு பிரம்ம ஆபாசம்னு பேரு. உள்ளுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய தாட்டுக்கு அதை சொல்லும் பொழுது கூட்டஸ்த ஆபாசம்னு சொன்ன. இப்படி ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளணும். இதுல அகம்பிருத்தியில இருக்கக்கூடிய கூட்டஸ்தன் தான் இந்த காமம் குரோதம் போன்ற தாட்ஸ் எல்லாம் நமக்கு வருது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்க சித்து மேல பழிபடாதீங்க, இதெல்லாம் சிதாபாசனோட தான் அப்படின்னாரு. சிதாபாசனுக்கு அங்க எப்படி ஒரு சக்தி ஒண்ணு வந்தது சார்னார். சித்துன்னு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த சக்தியானது வந்தது. ஆனா அந்த சக்தியானது எப்படி இருக்கும்னாக்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி தான் அது இல்லையா. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார். தப்த லோஹே வன்னிஹி யதா அப்படின்னார். இந்த ஒரு இரும்ப காய்ச்சின ஒரு நெருப்புனால காய்ச்சின இரும்பு இருக்கு. அந்த இரும்பு என்ன பண்றது, நெருப்பு பண்ற காரியத்தை அதுவும் பண்றது. சித்து பண்ணக்கூடிய காரியத்தை சிதாபாசனம் பண்றானோ இல்லையா நமக்கு இல்லையா. அதனால இந்த சூடேற்றினதான இந்த இரும்பானது எப்படி அக்னி காரியத்தை பண்றதோ அதே மாதிரிதான் இந்த சிதாபாசனாவை பண்றாரு அப்படின்னாரு. உடனே நமக்கு சந்தேகம் வரும், அப்படின்னா சிதாபாசனையே ஒத்துட்டு போலாமே, சித்த எதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா. இல்லப்பா, பெரிய லெவலுக்கு இந்த சிதாபாசனாலும் யூஸ் பண்ண மாட்டார். ஏன் அந்த எக்ஸாம்பிள சொன்னா, அந்த எக்ஸாம்பிள் வந்து சுடும், ஆனா எவ்வளவு நேரம் சுடும், கொஞ்ச நேரம் போயிடும் இல்லையா, போயிடும். ரெண்டாவது, நெருப்பு எல்லா காரியம் என்னெல்லாம் காரியம் பண்றதோ அதை பண்றதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வேணும்னா நெருப்பை வச்சு ஒரு படிப்பேன், அந்த பழுக்க காய்ச்சின இரும்பை வச்சு நீங்க படிக்க முடியுமா? படிக்க முடியாது இல்ல. அத மாதிரிதான் இந்த சிதாபாசன் உங்களுக்கு பண்ற மாதிரி தெரியுது. அது ரொம்ப லாஜிக்கலா பார்த்தாருனாக்க என்னுடைய மைண்ட் தான் ரொம்ப சென்சியன்டா இருக்கா மாதிரியும் எல்லா காரியத்தையும் பண்ற மாதிரி தெரியறதே தவிர அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கான். ஐ ஆம் ஹாப்பி
கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அன்ஹாப்பி, அதுவும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் மறந்து போய் திருப்பி ஹாப்பி, அப்படின்னு மாறி மாறி கொண்டு இருக்கக்கூடிய சித்துல அந்த மாற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ருதியானது நமக்கு வேதாந்தமானது கத்துக் கொடுக்கறது தான் நிச்சயம் எங்க இருந்தாலும். அது நிர்விகாரமான ஒரு சொரூபம். ஆத்மா எந்த நேரத்திலையும் விகாரத்தை அசங்கோச்சயம் ஆத்மா. அவர் எப்படி, அவர் எதோடைய நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு எதோடையும் ஒட்டாதவராக அவர் இருந்துட்டார். இந்த சிதாபாசனான் எல்லாத்தோடையும் ஒட்டுறாரு, எல்லாத்தோடையும் மாறுதல் அடைகிறாரு, எல்லா காரியத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு சிதாபாசம் பண்ற மாதிரி ஒரு பிரமையானது ஏற்படுகிறது. பிரமை ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்க ஆட்டோ சஜஷன் கொடுத்தீங்கன்னா எப்போ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, அது இல்ல, அது பிரம்ம இல்ல, பிரம்மத்தினுடைய வேலை இல்ல, இதெல்லாம் சிதாபாசனுடைய வேலை. சிதாபாசனுடைய வேலை எல்லாமே விகாரத்துடன் கூடினது. ஆகையினால இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. we should not identify with that. நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கிளைம் பண்ண வேண்டியது அந்த ஒரிஜினல் சித்தோட தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோமாத்திரம் பாசையே தப்தம் லோகம், தன்னை மாத்திரம் தான் காமிக்கும். அந்த சப்த லோகம் என்ன, நீங்க இருட்டுல வச்சா கூட அப்படியே அப்படியே விரிஞ்சு இருக்குன்னா ஐயோ நெருப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை தவிர வேற ஒரு பிரயோஜனம் பக்கத்துல போய் நீங்க படிக்க முடியுமான்னு படிக்க முடியாது. அந்நியத் கதாசன, அது வேற எந்த காரியத்தையும் நான் தொட்டா சுடும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த சிதாபாசனம் என்னுடைய இருப்பை வச்சுட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அது கிரெடிட் எடுத்துக்கிறது. நான் படிச்சிருக்கேன், நான் லெக்சர் கொடுப்பேன், எல்லாம் யாரு, அவர் உயிரோட இருந்தாதான் அப்படின்றத மறந்துடுறோம், மறந்துட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த சிதாபாசன் எப்படி இருக்குன்னா தப்த லோகம் மாதிரி இருக்கான். அது அந்த தப்த லோகத்தினால ஒரு காரியமும் அது நடக்காது உலகத்துல. ஏவம் ஆபாச சகிதா விருத்தையா ஸ்வஸ்வபாசிகா, அது தன்னைத்தானே சும்மா அது இருக்குன்னு நமக்கு தெரியறதே தவிர அது இந்த பிரம்மத்தை காண்பிச்சு கொடுக்காது அப்படின்னு அதனுடைய அது ஒரு பொருளை காமிச்சு கொடுக்கற வரைக்கும் தான். எனக்கு காமத்தையோ குரோதத்தையோ பண்ணி விடுறதோட அதனுடைய வேலை வேலை, அதனுடைய இம்பாக்ட் எல்லாம் எங்க சாட்சிக்கு தான் அது வரும். அதுக்கு முன்னாடியும் சாட்சி தான் இருந்தார், அதுக்கப்புறமும் சாட்சி தான். சிதாபாசன் வெறும் அந்த கவலையை மாத்திரம் காமிச்சு கொடுக்கிறார், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எல்லா விற்த்தியும் நீங்க பாத்தீங்கன்னா சிதாபாசனுடைய வேலையை பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டேதான் இருக்கான். இவங்களை பார்க்கும்போது உங்களை பார்க்கும், அவரை பார்க்கும்போது அவரை பார்க்கும், இவங்களை பார்க்கும்போது பார்க்கும், இவங்களை பார்க்கும்போது அவங்கள பார்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நடுவுல நமக்கு தெரியாம ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு, ஒரு க்ஷண மாத்திர கேப் இருந்துட்டே இருக்கு. அந்த க்ஷண மாத்திர கேப்ப தான் மாண்டிக்ய உபனிஷத்துல ஓங்கார உபாசனையை பத்தி பேசும் பொழுது அந்த அமாத்திரையாக இதுக்கு பின்னாடி ஒரு ஆதாரமாக ஒண்ணு இருக்கு, ஒரு சைலன்ஸ் இருக்கு. அந்த சைலன்ஸுக்கு பேரு தான் துரிய ஆத்மான்னு பேரு. அந்த துரிய ஆத்மாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அத சொல்றாரு. இப்போ கிரமாத் விச்சித்ய விச்சித்ய ஜாயந்தே விருத்தையா அகிலாக, எல்லா விற்த்தியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடரா மார்ச் பாஸ்ட் போற மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் மார்ச் பாஸ்ட் போற மாதிரி இருக்கும். ஆனா நடுவுல ஒரு க்ஷணம் கேப் இருக்கதான் இருக்கும். நடுவுல விஸ்ராம்னு சொல்லி நிறுத்தி தான் போகும். விச்சித்ய விச்சித்ய புரோக்காய் தான் அந்த அசோசியேஷன் ஆஃப் தாட் இருக்க உங்களுக்கு. அது நல்லா நமக்கு மெடிடேஷன் பண்ணும் பொழுது நல்லா தெரியும். அசோசியேஷன் நம்ம பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு இல்லையா காமாட்சி அம்மனை பத்தி நினைக்கணும்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அதுல பூஜை பண்ற சுரேஷ் ஞாபகம் வரும். சுரேஷ் இந்த தடவை பூஜைக்கு வரலையேன்னு ஞாபகம் வரும். அதுல இருந்து காஞ்சிபுரத்துல ஏதோ கலாட்டாவான்னு ஞாபகம் வரும். அப்படியே போய் சிஏஏ எல்லாத்துக்கும் நம்ம போயிடுவோம். ஏன்னா அசோசியேஷன் ஆஃப் தாட் இருக்கும். எல்லாம் போச்சு. இப்ப மெடிடேஷன் என்ன ஆச்சு, கிருஷ்ணார்பணம் ஆச்சு. திருப்பியும் எடுத்துன்னு வரணும் நம்ம இல்லையா. இதுதானே நடக்கிறது சகஜம் எல்லாருக்கும். அப்படி விச்சித்ய ஜாயந்தை இதை நடுவுல எடுக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த சித்தோட நம்மளுடைய சிதாபாசன் விட்டுட்டு நம்ம சித்தோட கொஞ்சம் டிராவல் பண்ணோம். ஒரு க்ஷணம் சித்தோட டிராவல் பண்ணோம். இப்படி ஜாயந்தே விற்த்தையா அகிலாக விற்த்தையா நம்ம கிட்ட வரக்கூடியது எல்லாமே இப்படி விட்டு வரிசையா உண்டாயிட்டே இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். சர்வாக அப்படி விலியந்தே, இதெல்லாம் எங்க போய் லயத்தை பெறும் அப்படின்னாக்க ஆத்மால போய் லயத்தை பெறும். எந்த சமயத்துல அது லயத்தை உடைக்கும் அப்படின்னாக்க சுஷுப்தியில, மூர்ச்சையில, சமாதியில. அப்படின்னா சுஷுப்தியில அப்படின்னாக்க நன்னா தூங்கும் பொழுது நம்மளுடைய மனசே இல்லாத சமயத்துல அப்ப என்னாச்சு, சிதாபாசனுடைய வேலையே அங்க இல்ல, அவர் வாடி தூங்கிட்டு இருக்காரு. மூர்ச்சா அவஸ்தையில வெறும் உயிர் மாத்திரம் தான் இருக்கு. அவருக்கு என்ன பக்கத்துல நடக்கிறதுன்றது தெரியல. அவரை பத்தி என்ன திட்டினாலும் அவருக்கு தெரிய மாட்டாங்க. இல்லைன்னா சாதாரணமா கோபிஸ்டர். இப்ப மூர்ச்சையில இருக்கான்னு வச்சுங்க,
என்ன கலாட்டா பண்ணுவார் தெரியுமா, இவரு கோவிட் என்ன அவருக்கு தெரியல, சாதாரண நேரம் தான் பொங்கி எழுந்துப்பாரு இல்லையா, மூச்சாவஸ்தை. சமாதியில சில யோகிகள்லாம் சொல்றாங்க அந்த சமயத்துல க்ஷணமா ஆறுதுன்னு. அதனால அது இருக்குன்னு ஒத்துட்டானா அதையும் ஒத்துக்கணும். அந்த சமயத்துலதான் சிதாபாசனுடைய வேலையானது இல்லாம இருக்கு. இந்த 3 அவஸ்தைகளை மாத்திரம்தான் சிதாபாசன் லீனத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு சந்தயோ அகில விருத்தீனாம் அபாவச்ச அபாசிதா அவபாசிதா நிர்விகாரேன ஏனாசௌ கூட்டஸ்த இதி உச்சதே அப்படின்னு கூட்டஸ்தத்துக்கு ஒரு டெபினிஷன் கிளியர் கட்டா சொல்லிட்டார். எல்லா விருத்திகளுக்கும் நடுவுலையும் அகில விருத்தினாம் சந்தியா, சந்தியிலையும், சந்தி அப்படின்னா 2 காலங்கள் ஒன்னா சேர்க்கக்கூடியது நம்ம சந்தின்னு சொல்றோம் இல்லையா. சந்தியாவந்தனமானது காத்தால மத்தியானம் சாயங்காலம் பண்றோம். காத்தால டானும் டசுக்கு இந்த இருட்டும் பகலும் காத்தால வரக்கூடிய நேரமானது சந்தியாவந்தனம் பிராம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல சந்தி பண்றோம். சாயங்காலம் தேவம் ஓம் பண்றோம். இப்ப நடுவுல ஒரு டவுட் வந்துச்சு, மாத்தியானியத்துல ஏன் சந்தியாவந்தனத்துல எடுத்தோம், அபராண்ண காலமும் சங்கவ காலமும் அங்க ஒன்னா சேர்றது, அதனால மாத்தியானிகம். அபராண்ண காலமும் சங்கவ காலமும் ஒன்னா சேர்ற சமயத்துல அது ஒரு சந்தி இருக்க. ஒரு நாள் 5 காலமா பிரிச்சதுல சென்டரா இருக்கக்கூடிய சந்தி மத்தியானம் 12 மணிக்கு. அதை சொல்றதுக்காக தான் நம்ம காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். காத்தால சூரியனை பாக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும், சந்தேகமா வரக்கூடாது. சூரியன் வரட்டும் பண்றேன்னு வெயிட் பண்ணக்கூடாது, அங்க காணாமல் பண்ணணும். மத்தியானம் கோணாமல் இருக்கும்போது பண்ணணும். சாயங்காலம் சூரியன் இருக்கணும், அந்த 5:45 அந்த பிராந்தத்துக்கு பண்ணிடணும். இப்படின்னு சந்தின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி சந்தினாக்க 2 காலத்துக்கு நடுவுல இருக்காம 2 விருத்திகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சந்தியை பத்தி நம்ம இங்க போடுறோம். அந்த நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துட்டோம்னாக்க, அந்த சவத்துல சூரியனுடைய ஒளியானது இருக்கு, இந்த கண்ணாடியில இருந்து வர ஒளியானது ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு அசம்ஷன் நம்ம என்ன பண்ணோம், 4-5 கண்ணாடிகள் வச்சு 4-5 ஜீவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணான்னா என்ன அர்த்தம், அங்கங்க பிரைட் பேச்சஸ் இருக்கு, அதுக்கு நடுவுலயே அந்த பிரம்ம இருக்காரு இல்லையா, சூரிய ஒளியானது இருக்கு இல்லையா, அத மனசுல வச்சுக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள வச்சுட்டு அகில விருத்தினாம் சந்தயா, எல்லா விருத்திகளுக்கும் இடையிலையும் அபாவச்ச டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட் இருக்கிற இடத்துலயும், எங்க டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட் இருக்கு அப்படின்னு இப்பதான் சொன்னேன், சுசுப்தி மூர்ச்சா சமாதின்னு அந்த சமயத்திலையும் இல்லையா, அபாவச்சன்னு போட்டுக்க. அந்த சக்காரத்தினால என்ன தெரியுது, எல்லா விருத்திகளுக்கும் நடுவுலையும் இந்த சுசுப்தி மூர்ச்சா சமாதி அப்படின்ற அந்த ஆப்சன்ஸ்லயும் ஒருத்தர் இருந்து கொண்டே இருக்காரு. அப்போ சிதாபாசன் இல்லையே, இந்த சமயத்துல இல்லாதவர் சிதாபாசன். அந்த சமயத்துல என்ன இருக்குன்னா, நிர்விகாரேன ஒரு மாறுதலும் அடையாமல் ஒருத்தர் இருந்துட்டே இருக்கார். ஏன அசௌ, அது அவர் தான் பிரகாசப்படுத்திக் கொண்டே இருக்கார். உயிரனா இருக்கிறத அவர் தான் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல அவருக்கு பேர் அசௌ கூட்டஸ்த இதிச்ச உச்சதே, இவர் தான் கூட்டஸ்தன் அப்படின்னா என்ன, கூட்டஸ்தனும் நிர்விகாரமா இருக்கார், பிரம்மமும் நிர்விகாரமா இருக்கார். கூட்டஸ்தனும் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் தான். அவரை நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தனம்னா 2 ஒண்ணுன்ற அர்த்தம். பிரம்மமும் ஒண்ணு. நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக பிரம்மன்னு சொன்னோம், வெளியில இருக்கக்கூடிய பொருளை ஆசிரியிச்சு சொல்லும் பொழுது பிரம்மன்னு சொன்னோம், உள்ளுக்குள்ள விருத்தியை ஆசிரியிச்சு சொல்லும் பொழுது கூட்டஸ்தன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னார். கடே திகுண சைதன்யம் யதா பாஹ்யே ததாந்தரே விருத்திஷ்வபி ததஸ்தத்ர வைஷத்யம் சந்திதோதிகம். எப்படி வெளியில இருக்கக்கூடிய யதா பாஹ்யே உடனுடைய நாலேஜ் நமக்கு வரும் பொழுது நம்மளுடைய ஒரிஜினல் சித்தும் தேவைப்பட்டது, சிதாபாசனம் தேவைப்பட்டது. அப்படி இருந்தாலும் குடம் பிரகாசமாக, குடத்தை பிரகாசிக்கிறதுக்கு சிதாபாசன் வேணும். இது குடம் என்ற அறியத்துக்கு சித்து வேணும். இதுக்கு முன்னாடி இது குடம் இல்லைன்னு தெரியறதுக்கும் சித்து வேணும். அப்படின்னு எல்லா காலத்திலையும் இந்த 2 சேர்ந்துதான் பண்றது. ஒரிஜினல் சைத்தன்யமும் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமும் 2 சேர்ந்து திகுண சைத்தன்யம் கடே, கடத்துல யதா பாஹ்யே கடே, எப்படி வெளியில இருக்கக்கூடிய பொருளை பார்க்கும் பொழுது கடத்தை அறியும் பொழுது, ஒரு பொருளை அறியும் பொழுதோ அப்பொழுது இந்த 2 பேருடைய தெய்வம் நமக்கு தேவைப்பட்டது. சித்தனுடைய தெய்வு, சிதாபாசனுடைய தெய்வு தேவைப்பட்டது. ததா அதே மாதிரிதான் அந்தரே நமக்குள்ளேயும் நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பேர்ல நம்ம உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கோமே, அந்த சமயத்திலையும் விருத்திஷு அப்படி நம்மளுடைய விருத்திகள் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் ததா
வைசத்தியம் சந்தித்தோ அதிகம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இதை விட அதுதான் பிரகாசமா நமக்கு தெரியுது. சிதாபாசனுடைய ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னாக்கா அதுதான் பெருசா தெரியுது இல்லையா. நீங்க மெடிடேஷன் பண்ண எவ்வளவு நேரம் சித்தோட நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், சில நேரம் தான் இருக்கு. ஆனா சிதாபாசனோட ஐடென்டிஃபை பண்ற நேரம் நிறைய இருக்கு. எப்படி இந்த சவத்துல அடிக்கும் பொழுது சாதாரண சூரிய ஒளி சும்மா இருக்கு, இந்த கண்ணாடியில அந்த சூரிய ஒளியை வாங்கிட்டு அதை அடிச்சது இப்ப இருக்கிற சூரிய ஒளியை விட பிரைட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த சிதாபாசன் என்ன பண்ற, ஏமாத்தான் உட்காந்து அது ரொம்ப பிரைட்டா இருக்கா மாதிரி நமக்கு தெரியும். அந்த நான் ரொம்ப பிரைட்டா இருக்கா தவிர அந்த ஒரிஜினல் நானு கொஞ்சம் சைட்ல இருக்கு இங்க இல்லையா. டக்குன்னு இப்படி கை காமிச்சோன்னா கையை தான் பார்த்தோமே தவிர லைட்டை யாருமே பார்க்கல. லைட் இல்லாம எப்படி கை தெரியும்? கையில இருக்கக்கூடிய லைட்டை பார்க்காம கைய பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த நானை பார்க்காம நமக்கு ஒரு தாட் வருதுன்னாக்கா என்ன அர்த்தம், நானும் தானே கூட போயிருக்கு, ஆனா அந்த நானும் விட்டோம் இல்லையா. நம்ம போய் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரோம்னாக்கா ஒரு நிமிஷம் உங்க பையன் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தீங்க, ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தீங்க, போயிட்டு வந்தோடனே என் மனசு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். உங்க மனசு அங்க போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியணுமேனா உங்க ஆத்மாவும் போயிருக்கணும்ல. அதை யாருமே நோட் பண்றது இல்லையா. அதுக்கு முன்னாடி அது போயிருக்கணுமே. நம்ம மனசு போனது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா சிதாபாசனுடைய பிரைட்னஸ் அந்த மாதிரி அவனை மாத்திரம் புரிஞ்சுட்டாமே தவிர இல்ல சாஸ்திரம் சொன்னாதானே புரியுது. ஆமா மைண்ட் எப்படி போகும், அது ஜடமாச்சே, நான் இருந்தா சித்து இருந்தா தானே சிதாபாசம் போகும், சித்தோட சேர்ந்துதான் போயிட்டு வந்து அது சொல்றது. அது சொல்றதுன்றது தெரிஞ்சதுனாலதான் நீங்க சொல்றீங்க. ஆமாமா நீங்க சொல்லும் போது ஒரு செகண்ட் நான் போயிட்டு வந்தேன் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா சித்து சிதாபாசன் ரெண்டு பேரும் போறான். ஆனா சிதாபாசம் போனது மொத்தம் தெரியுது, சித்து போனது தெரியவே இல்லை இல்லையா. ஏன்னா சித்து எங்கேயும் போகிறதும் இல்ல வரதும் இல்ல, நிர்ணயிக்காரமாக இருக்காருல்ல, அதனால தெரியல. இவரு போறது தான் தெரியுது, அதனால இது பிரைட்டா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரு. வைசத்தியம் சந்தித்தாத்தோ அதிகம்னு, அதனாலதான் இடையில் உள்ள தெளிவை விட அதிகமான பிரைட்னஸோட இருக்குது சிதாபாசனானது பாருங்க இல்லையா அப்படின்னாரு. அப்படியே சொல்லிட்டு போன தடவை ஞாத்ததா அஜாத்தே நஸ்தௌ கடவத் விருத்திஷு கொச்சித்து. குடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நல்லா தெரிஞ்ச, இதுக்கு முன்னாடி குடம் தெரியல, இப்ப சிதாபாசன் அந்த குடத்தை காமிச்சிட்டு குடத்துல இருந்து அடுத்தது படத்துக்கு போயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த குடம்ன்றது அறிவு வந்துடுச்சு அப்படின்னு எக்ஸாம்பிள்ல ரொம்ப கிளியர்ஃபுல்லா தெரிஞ்சுது. ஆனா இதே மாதிரி எனக்குள்ள இருக்கிற தாட்டை நாங்க நினைச்சு பார்க்கும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் இருந்தது, எனக்கு தாட் வந்தது, அந்த தாட்டு போன உடனே எனக்கு நான் தாட்டு தான் அப்படின்னு அறிவிக்கிறதா அப்படின்னா நானே தானே தாட்டா இருக்கிறதுனால இந்த பொருள் மாதிரி அது இல்லை. அதனால கொஞ்சம் வித்தியாசப்படுறது அந்த விஷயத்துல மாத்திரம். அங்க பொருளானது எனக்கு சித்தையும் சிதாபாசனையும் பிரிச்சு காமிச்சிட்டு போயிடுது. ஆனா என்னுடைய தாட்டு இருக்கும் பொழுது அந்த தாட்டானது என்ன எனக்கு காமிக்க மாட்டேங்கிறது, வெறும் தாட்டு மாத்திரம் தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த இடத்துல அவர் என்ன சொன்னார், சொசிய ஸ்வேன அக்ரிஹி தத்வான், தன்னைத்தானே அறிய முடியாத, என்ன நானே அறிஞ்சேன்னா அது இதுவாயிடுமே, அறிய முடியாத காரணமா இருக்கிறதுனால அந்த விருத்தியானது என்ன காமிக்கிறதுக்கான யோகியதை இல்லாம போயிடுச்சு. அது காமிச்சிருச்சுனாக்க சரியா விஷயமா முடிஞ்சு போச்சு, ஞானி ஆயிடுவேன் இல்லையா, அது இல்லாம போயிடுறது. இதுதான் அதுக்கு வெளியில பார்க்கும் பொழுது கிளியரா இருக்கு. அந்த குட விஷயத்துல நமக்கு சித்தனுடைய வேலை சிதாபாசனுடைய வேலை பிரிச்சு அறிய முடியாது. எனக்குள்ளன்னு வரும்பொழுது அது அறிய முடியவில்லை. அதுக்கு அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு, சாஸ்திரத்தை படிக்க வேண்டியிருக்கு. இது புரிஞ்சதுன்னா கூட அது எனதாகத்துக்கு நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி விக்னீகிருத சைதன்ய ஜன்மநாச அனுபூதிதா வகூட்டஸ்தம் தத் அன்யத்து கூட்டஸ்தம் அவிகாரிதா. இந்த விகுண சைத்தன்யம் இருக்கு இல்லையா, விகுணம்னா சித்து சிதாபாசன், சித்து ஒண்ணு சிதாபாசன் ஒண்ணு. இது ரெண்டுத்தினுடைய குணம் பாருங்க, ஒண்ணு எதோடையும் சேராது, இன்னொன்னு எதோட வேணாலும் சேரும். சிதாபாசனானவர் இல்லையா, அவர் எதை பாக்குறாரோ அதோட சேரக்கூடிய. இப்படி ரெண்டு குணங்களும் ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு. திகுணம் மிக்சர் தானே காரணம், பிரச்சனைக்கே காரணம். நான் அந்த மனசைன்னு புரிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லை. மனசை நான் புரிஞ்சு என்ன போய் அந்த மனசோட மிக்ஸ் பண்ணதுனாலதான் இந்த உலகம் தெரிகிறது, குடும்பம் தெரிகிறது, எல்லாமே தெரியறதுக்கு காரணம் என்ன, அந்த ஐ அண்ட் சிதாபாசனுடைய மிக்சர், சிதாபாசனுடைய மிக்சர், அந்த ரெண்டும் சேர்ந்ததுனால மிக்சர் ஆன சைத்தன்ய, ஜுனீகிருத சைத்தன்யனா மிக்சர் சைத்தன்ய ஜென்மநாச அனுபூதி தான். இதுலதான்
நான் ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு ரெண்டும் தெரியறதோ இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஹாப்பினஸ் உருவாச்சுன்னு தெரியறது. இப்போ நான் ஹாப்பியா இல்ல, நான் இப்போ சோகமா இருக்கன்றதும் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் சோகமா இருந்தேன், இப்ப இல்லன்னு தெரியுது. அப்படின்னாக்க என்ன ஆச்சுன்னாக்க எல்லா விகாரமும் எப்படி இருக்குன்னாக்க மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா இல்லையா, சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா அபாயினோ அனித்யாக தாம் திதிஷ்ஸ்வ பாரத. இதான் சொன்னார். இது வந்து போய் கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் இந்த தாட்டினுடைய ஸ்பர்ஷத்தினால வரக்கூடியதுதான், வந்து போகக்கூடிய செயல்லாம். ஆத்மாவுக்கு வருவதும் கிடையாது, போகுவதும் கிடையாது, ஆகமும் கிடையாது, அபாயமும் கிடையாது, அதுக்கு ரெண்டுமே கிடையாது. இருக்கக்கூடிய நிர்விகாரமாக இருக்கிறது. திகுண கிருத சைத்தன்யே ஜென்ம நாச அனுபூதிதா. இதுக்கு எப்படி இந்த ரெண்டு குணங்களோட இருக்கக்கூடிய சித்து சிதாபாசனும் இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு தான் உற்பத்தி நாசம் இதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறது. எப்போ இந்த உற்பத்தி நாசம்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அப்பவே ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் எழுதி நல்ல ரெட் லெட்டர்ல வச்சுக்க, அது கூட்டஸ்தன் இல்ல. அவ்வளவுதான். எப்போ போறது வரதுன்னு இருக்கோ அப்போ அகூட்டஸ்தம் தட்டு, அது கூட்டஸ்தனே இல்ல. ஞாபகம் வச்சுக்க. ஏதோ ஒண்ணு நீங்க சிதாபாசன்னு பேர் வச்சுக்கீங்க, மைண்டுன்னு பேர் வச்சுக்கீங்க, தாட்டுன்னு பேர் வச்சுக்கீங்க, என்ன பேர் இருந்தாலும் அது கூட்டஸ்தம் இல்ல, அது பிரம்மம் இல்ல, அக்கூட்டஸ்தம் தட்டு. அந்நியத்து இதுக்கு காரணமா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மிக்சர்ல ஒண்ணு உங்களுக்கு போறதுக்கும் வரத்துக்கும் காரணமா இருந்த ஒரு பார்ட் இருக்கு, அது கூட்டஸ்தம் இல்ல. அப்ப இன்னொன்னு ஒண்ணு இருக்கணுமே அப்படின்னா அது என்ன? அதுதான் கூட்டஸ்தம் புரிஞ்சுக்கணும். அந்நியத்து கூட்டஸ்தம் அது எப்படி இருக்கு? அவிகாரிதா, அது ஒரு வித மாறுதலும் இல்லாம மாறுதல் சுபாவம் இல்லாததாக இருக்கிறது. அது அதனுடைய சுபாவமே மாறுதல் அற்றதுன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு சுபாவம் வந்து சேர்ந்துடும். மாறுதல் இல்லாம இருக்கு. அசங்கோஷயம் புருஷா அப்படின்னு இருக்கு. நிர்விகாரமாக அவினாஷித்து தத் வித்வி அப்படின்னா நம்ம கீதையில சொல்றதெல்லாம் நிர்விகாரம் அவினாஷி எல்லாமாக இருக்கக்கூடியது அந்த சித்து தான் அப்படின்னு சொன்னாரு. எது சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெடிஷன்ல வித்யாரண்யர் இவ்வளவு நேரம் நான் தான் சொன்னேன்னு சொன்னாலே நம்ம கையெழுத்து போட்டு நமஸ்காரம் பண்ணி ஒத்துக்க போறோம். ஆனா நம்மளுடைய ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னாக்க எல்லா ஆச்சாரியர்களும் இது முன்னாடி இருக்கிறவர்கள் எனக்கு சொன்ன ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே இயம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம்னு சொல்லிட்டு பரம்பரா பிராப்தம் அப்படின்றார். இப்படித்தான் பரம்பரையாக வர வேண்டியது இருக்கும். அப்பதான் இட் வில் ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் டைம். நான் நடுவுல ஒருத்தர் என்னுடையது அப்படின்னு சொன்னான்னாக்க, அதனாலதான் நம்ம ஆச்சாரியால பத்தி சொல்லும் போது கூட வேதாந்த ஸ்தாபனாச்சாரியான்னு சொன்னாக்க உடனே கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சொல்லாதீங்க, ஸ்தாபனம் பண்ணானா புனருத்தாரணம் பண்ணாருன்னு சொல்லுங்க. அவர் ஸ்தாபிச்சாருன்னு சொன்னா ஒருத்தர்கிட்ட உருவானது ஆனது ஒரு புருஷனால ஒண்ணு உண்டாச்சுன்னா அது நிச்சயமா அழியும்னு ஆயிடும் இல்லையா. எதெல்லாம் பௌருஷய தோஷம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மனுஷனால ஒரு காரியமானது பண்ணானே ஆனால் அதுல அவனுடைய தோஷமானது வந்துடும். எந்த புக்க ஒருத்தர் எழுதினாலும் அதுல ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய தோஷமானது அங்க வெளிப்பட்டு விடும் இல்லையா. ஆனால்தான் மீமாம்சகன் சொன்னா இத மாதிரி எல்லாம் சார் நீங்க யாகத்துல முதுகுல சாஞ்சின்னு தான் இந்த இருக்க சொல்லணும்னு இருக்கு. ஆனா முதுக வெறுமை சாஞ்சின்னா அந்த இடத்துல பட்டு கட்டி இருந்தா அந்த பட்டோட சாஞ்சினா யார் அந்த முதுக சாஞ்சி சொன்னா அவனுக்கு அந்த பட்டு வேஷ்டியை கொடுத்து பண்ணோம் யாகம் முடிஞ்ச உடனே. இது யாரோ ஒருத்தன் கிரீடி பட்டை எழுதினா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா. இப்படிதானே நம்மளுடைய சாதாரணமா. அதுக்காக தான் வேதம் சொல்லித்தப்பா இதெல்லாம் வேதத்துல சொல்றதெல்லாம் நீ யாரு அவன் யாருன்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அதுபடி நடந்ததுன்னா உனக்கு பலன் வேணும்னாக்கா உனக்கு சொர்க்கம் வேணும்னா அதுல சொல்ற மாதிரி செய்ய. அதனாலதான் இந்த தோஷங்கள்லாம் சேரும். இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிடுவீங்கன்றதுதான். வேதத்துக்கு ஒரு விதமான தோஷமும் கிடையாது. அது யார் மேலேயும் பார்ஷியலாவும் அவருக்கு நைகிரண்யமும் கிடையாது, விஷமமும் கிடையாது, அவருக்கு வைஷமியமும் அவருக்கு கிடையாது, நைர்கிரண்யமும் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்திலிருந்து வந்த வார்த்தைகள் இந்த வேதம்லாம். இதுல பௌருஷய தோஷம்ன்றதே கிடையாது இல்லையா. ஆனா மனிதர்கள் ஏதாவது செய்தோம்னாக்க அதுல ஒரு பௌருஷய தோஷம் வரலாம். அப்படின்றது ஏன் வரலாம் அப்படின்னாக்க என்னதான் நல்லவராக இருந்தாலும் இந்த வேர்ட்ஸுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அவ்வளவுதான் அது சொல்ல முடியும். பை டிஃபால்ட் சிலதெல்லாம் கரெக்டா பண்ண முடியாது இல்லையா.
எப்படின்னாக்க சாதாரணமா சொல்றோம், ஒரு ஸ்வீட்டை நான் சாப்பிட்ட ஸ்வீட்டினுடைய பாதாம் அல்வாவுடைய டேஸ்ட உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ரசிச்சிருக்கேன், எனக்கு உண்மையிலேயே ஆசை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நான் புரிய வைக்கணும்னா என்கிட்ட அந்த வார்த்தை இல்ல. என்னதான் நான் சொன்னாலும் நீங்க அதை புரிஞ்சுட்டாலும் என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு குறைவா தானே இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு புக்கு எழுதுறீங்கன்னாக்க நீங்க புக்கு எழுதினவனுடைய அறிவு புக்கில் எழுதப்பட்ட விஷயத்தை விட ஜாஸ்தி இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுதான் பௌருஷேய தோஷம் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால நான் என்னதான் எழுதினாலும் இருக்கலான்ற சந்தேகம் எக்கா வரலாம். அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னோம், இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள்ன்ற ஒரு வார்த்தையை போட்டாக்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை விட அப்படின்றது. சரி, நம்மளாம் செய்தா அந்த மாதிரி செய்யறது நியாயம் அப்படின்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் அப்படித்தான் செய்திருக்காங்க. ஆனானப்பட்ட காளிதாசனே அவன் என்ன சொல்றான், ஆபரிதோஷாத் விதுஷாம் ந சாதுமன். இத நம்ம எழுதின புஸ்தகத்துக்கு ஒரு ரெகக்னிஷன் வரணும்னா யாருக்கிட்ட வச்சோம், உங்களுக்கு வேண்டியவா பண்ணா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எந்த நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிட்ட முடியுமா? ஒரு 10 பேருக்கு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்து ரெடியா இருந்தாங்க, என்ன தலைவரா இருந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சூப்பர் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சூப்பர் ஆகுமா? இல்ல, யார் சொல்லணுமோ அவன் தானே சொல்லணும். பூர்வாச்சாரியர்கள் எதை சொன்னார்களோ அதைதான் வச்சுக்கிறான். அவன் இந்த காளிதாசனானவ இது எழுதும் பொழுது ரகுவம்சம் எழுதும் போது கொச்ச சூரியோ வம்சா கொச்சமே அல்பாமதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேன அஸ்மி சாகரா. அவன் எப்படின்னாக்க இவ்வளவு பெரிய ராமாயணத்தை எழுதணும்னா ராமருடைய ஸ்டேச்சர் என்ன, ராமர் வேதவேத்திய பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜா. அந்த வேதமே பிரம்மமே அங்க வேதமா வந்திருக்கு. அந்த பிரம்மத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ நம்மளுடைய இந்த ஒரு பௌருஷயமான ஒரு மைண்டை வச்சுட்டு தி கிரேட்னஸ் ஆஃப் ராமனை நான் என்னதான் சொன்னாலும் அது ராமனுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு அவமானமா இருக்குமே தவிர அது கிரேஸ்ஃபுல்லாவே இருக்காது. நான் போய் எப்படி ராமரை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லி நான் ராமாயணம் எழுதுறது அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அவர் சொல்றாரு, என்னுடைய மதி அப்படின்னு யார் சொல்றது, ராமானுஜன். காளிதாசன் சொன்னா அடுத்த வார்த்தைக்கு வழி இல்லைன்னு சொன்ன கனிஷ்டிகாதிஷ்டித காளிதாசா புறாமுனினாம் கணனா பிரசங்க. முன்னாடி அவர்களெல்லாம் எல்லா முனிவர்களும் உட்கார்ந்து ஒரு கணனம் பண்ணாங்களாம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இதுல யாரு நம்ம ஊர்லயே கவி அப்படின்னு டிசைட் பண்ணா. அதுல சந்தேகம் இல்ல, அத்தனை பேரும் யுனானிமஸ் டிசிஷன் காளிதாசன் அப்படின்ட்டாங்க. அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இந்த விரல போடும்போது காளிதாசன் சொன்ன வாயில யார சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் காளிதாசனுக்கு இணையாவா, காளிதாசனுக்கு இணையாவா அப்படின்னு கேட்டு இந்த விரலுக்கு அனாமிகான்னு பேர் வந்துட்டான். பேர் சொல்ல முடியல. காளிதாசனை சொன்ன விரலுக்கு அப்புறம் இந்த விரலுக்கு என்னத்த பேர் கொடுக்கறது, இந்த மடையன் தான் கொடுப்பான் அப்படின்ற அர்த்தத்துல இது. அதனால இதுக்கு அனாமிகான்னு பேர் வச்சுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அவ்வளவு பெரிய காளிதாசன். அவன் என்ன சொல்றான், வால்மீகியினுடைய ஸ்டேச்சர் என்ன, அவர் எழுதினாருன்னாக்கா அது விஷயம் வேற. அவர் சித்த புருஷனா. நான் போய் அத மாதிரி ரகுவம்சம் எழுதணும்னாக்கா அது எப்படி என்னுடைய அல்பாமதிக்கு அப்படின்னா. இருந்தாலும் ஆசைன்றது யார விட்டுது, உடுப்பேன அஸ்மி சாகர. சின்ன உடுப்பை வச்சுட்டு அவ்வளோ பெரிய இது ராமாயணம்ன்ற கடலை கடக்கணும்னு ஒரு பைத்தியகாரத்தனமா ஆசை வந்துட்டு சார், நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதவா கிருத வாக்துவாரே. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு முன்னாடி சில பேர் இருக்காங்க இல்ல, இந்த கம்பர் கம்பர் தொழிற்சாஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தைரியமா எழுதினாங்கல்ல. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தைரியம் வருது. இல்ல, இவர்கள்லாம் எழுதியிருக்காங்க என்ன, அது ஒண்ணும் பெரிய தப்பு காரியம் கிடையாது. பெரியவாளனை பத்தி அவரை பத்தி நான் ராமரை நினைச்சா நமக்கு வாக் சுத்தியானது ஏற்படும், என்னுடைய பேனாக்கு ஒரு சுத்தி ஏற்படும், என்னுடைய மனசுக்கு ஒரு சுத்தி ஏற்படும் இல்லையா? அப்படிதானே நம்ம இப்ப அவளுடைய கிரேட்னஸ் சொல்றதுல என்ன பண்ணுங்க, சாட்சிகள் பெரியாள் பெரியாளுன்னு சொன்னா நமக்கு ஒரு வாக் சுத்தி அவரை சொன்னாக்க இல்லையா? அத மாதிரி பெரியவர்களை பேஸ் பண்ணதுதான் நமக்கு ஒரு வாக் சுத்தி. அதுக்காக அவர்கள் தான் இந்த வழியை அதவா கிருத வாக்துவாரே, அவர்கள்லாம் ஒரு வழி போட்டு போயிருக்காங்க. நம்ம முன்னாடி இருக்கலாம், வம்சேஸ்மின் பூர்வ சூரிபிகி, முன்னாடி இருக்கக்கூடிய கிரேட் பர்சன்ஸ் எல்லாமே இந்த காரியத்தை பண்ணி, அதனால நானும் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு சொல்றதுனால அவர் சொல்லிட்டு காளிதாசன் சொல்றான், இப்படி என்னுடைய பூர்வாச்சாரியார்கள் போன வழியில நான் போறது தானே
நியாயம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இன்னொரு ஒரு சமாச்சாரம், இந்த மங்கள ஸ்லோகம் எழுதுறது இருக்கு இல்லையா, அதுல தர்க்க சங்கடத்துல ஒரு அருமையான ஒரு ஆர்குமெண்ட் சொல்றான். மங்கள ஸ்லோகம் நம்ம எதுக்காக புஸ்தகத்துக்கு எழுதணும் அப்படின்னா, இல்ல சார் முடியறதுக்காக எழுதணும். ஒரு புக்கை எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரைம் இன்டென்ஷன் என்ன, தட் ஷுட் கெட் கம்ப்ளீட்டட். அதுதானே ஒரு நியாயமான எண்ணம். சோ புஸ்தக பரிசமாப்தியர்த்தம் மங்களம், அதுதானே நியாயம் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அவன் ஒரு போட்டான், நியாயம் விவேக சூடாமணின்னு ஒரு புக் இருக்கு, அதுக்கு சந்திரசேகர பாரதி வியாக்கியானம் எழுதினார். அது என்ன 560-600 ஸ்லோகத்துல இருக்குல்ல, 500 தான் அவர் எழுதினார். அதுக்கப்புறம் அவரே போயிட்டாரு, அதனால நின்னு போயிடுச்சு. அவர் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்காரு. ஆனானப்பட்டவர் எல்லாமே மங்கள ஸ்லோகம் எழுதினாலும் முடியாததையும் பாக்கிறோம் இல்ல. நம்ம எத்தனையோ ஆர்தர் ஹெய்லி நாவெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், என்னமா செல்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். அவன்லாம் என்ன மங்கள ஸ்லோகம் எழுதியானே என்னையா வளர்றீங்க என்ன. புத்தகம் முடியறதுக்கு காரணம் மங்கள ஸ்லோகம்லாம் சொல்றது அதான் ரேஷன்லாம் வராது அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆனால எத்தனையோ இடத்துல மங்கள ஸ்லோகம் இல்லாம புக்கு முடிஞ்சிருக்கு, எத்தனையோ இடத்துல மங்கள ஸ்லோகம் போட்டு புக்கு முடியாம இருந்திருக்கு. அதனால மங்களம் புக்கு பரிசமாப்திக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பேசுவீங்கன்னு சொல்றதுக்காக தான் அவர் என்ன சொன்னாரு, மங்கள ஸ்லோகம்ன்றது இப்படி புரிஞ்சுட்டீங்கன்னாக்க என்ன, நான் அதுக்கு பதில் சொல்றேன், புத்தி புத்தமா பதில் சொல்றதா. உங்களுக்கு இந்த புத்தகம் எல்லாம் வித்துதுன்னு சொன்னீங்களே, ஆர்தர் ஹெய்லி புக் எல்லாம் மில்லியன்ஸ், அவன் ப்ரே பண்ணாம எழுதினான்னு தெரியுமா? ப்ரே பண்ணிருப்பான் இல்ல. சும்மா தெரியாம நீங்களா ஒரு அசியம் பண்ணி கைத்தட்டல் வாங்குறன்றதுக்காக வீடு சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவனும் பண்ணிருக்கலாம், அவனுக்கு எப்படி தெரியும்? சரி சார், அப்படி எழுதி கூட முடியாம போச்சுன்னா அவ்வளவு விக்னம் இருந்திருக்கு, அந்த விக்ன பாகுல்யத்தினால அது முடியாம போச்சு. இது வரைக்கும் முடிஞ்சதே போதும்னு பகவான் நினைச்சிருக்காரு இல்லையா. இது வரைக்கும் போனா போதும், இதை படிச்சாலே உனக்கு வரும் நினைச்சிருக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் அச்சீவ் பண்ணாம டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து எப்ப இது முடியலையோ அது காரணம் அது இல்ல, எப்ப இது முடியுதோ அது காரணம், இந்த மாதிரி பேசுறது இன்டெலக்சுவலா உனக்கு தெரியும், எனக்கு பதில் சொன்னார். ஆனா உண்மை அது இல்ல. புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மங்களம் கர்த்தவியதாக்கம், மங்களமானது பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா வேதபோதித கர்த்தவியதாக்கம், வேதத்தினால கூறப்பட்டது. எப்போ வேதத்தினால கூறப்பட்டதுன்னு சொல்றேனோ அப்ப சிஸ்டர்கள் அதை பண்ணிருப்பாங்க. பாருங்க, எல்லா சிஸ்டர்களும் என்ன பண்ணீங்க, ஆச்சாரியால் எழுதினார் மங்கள ஸ்லோகம் ஒண்ணு எழுதுறார் இல்லையா. வித்யாரண்யர் எழுதினார்னா நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே, மங்கள ஸ்லோகம் இல்லாம எல்லா பூர்வாச்சாரியர்களும் என்ன, அது சிஷ்டாச்சார விஷயம்னு புரிஞ்சுக்குங்க. இத நீங்க இந்த புக்கோட முடிச்சு போடாதீங்க. நம்ம முன்னோர்கள் அதவா கிருத வாக்தார்வே அப்படின்னு சொல்லிட்டு வம்சேஸ்மின் பூர்வ சூரிபிகி, நம்ம முன்னோர்கள் என்ன வழியில போட்டு போய் காமிச்சாலோ அந்த வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர்கள் எல்லாம் நமக்கு என்ன காமிச்சிருக்காங்க, மங்கள ஸ்லோகம் எழுதிதான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால நம்ம மங்களம் பண்ணணும்னு வச்சா இந்த ப்ராப்ளத்துல இதெல்லாம் தரிச்சுக்கலாம். அப்ப என்ன ஆச்சு, அபௌருஷேயமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது வேத போதித்தம்னு சொல்லிட்டானே அப்படின்னு இருக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார்ன்றத காமிச்சாதான் நமக்கு சரியா வரும். நீங்க பாட்டுக்கு சித்து சிதாபாசன் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்களே, சித்து சிதாபாச விவேகம்லாம் நீங்க சொல்றீங்களா, எங்க சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டானாக்க, அந்த கரணவத் விருத்தி சாட்சி இத்தியாதௌ அநேகதா. அந்த கரண தத்விருத்தி, அந்த கரணம் என்ன, அதனுடைய தாட்ஸ் என்ன, இதனுடைய சாட்சி என்ன, இப்படின்லாம் இஷ்டத்துக்கு அநேகதா பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களே நீங்க. அதெல்லாம் கூட்டஸ்தையேவ சர்வத்திர, இது எல்லாமே அந்த கரணமா இருந்தாலும் அதனுடைய கூட்டஸ்தன் இல்லாம அந்த கரணம் கிடையாது. அதனுடைய விருத்தி வரணும்னா என்ன, இவர் உயிரோட இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். இந்த நாலேஜ் எல்லாம் எங்க போய் சாட்சியா இருக்கார், இவர் இருக்கார், இவர் இல்லாம எந்த அணுவும் அசையாது இப்படின்லாம் சொல்றீங்களே. இப்படி அந்த கரணமாகவும் அதர் விருத்தியாகவும் இதுக்கெல்லாம் சாட்சியாகவும் இருக்கக்கூடியவது அப்படின்னு சொல்றது கூட்டஸ்தகா. இப்படி சொல்றீங்களே, இது எப்படி வந்தது அப்படின்னா, சர்வத்திர பூர்வாச்சாரியைகி, நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் இந்த விஷயத்துல வினிஷ்டிதாக நல்ல விசேஷமாக நிச்சயம் பண்ணிருக்கார்கள். அந்த தைரியத்துலதான் நான் அடிச்சு சொல்றேன் இல்லையா. நம்ம இங்க தைரியமா பேருனா சித்து தான் காரணம், சித்து தான், நீங்க இந்த சித்தை நம்பலன்னுங்க நாசமா போயிடுவீங்க எப்படி சொல்ல முடியும், அவ்வளவு தைரியமா உனக்கு அப்படின்னு போட்டு அடிச்சான்னு
புக்க எப்படி ஆகுது? இவ்வளவு பெரிய ஆளு எழுதியிருக்காரு. அவரு என்ன அவரை நம்பலாமா? அவர் சங்கராச்சாரியார் எழுதிதான் எழுதியிருக்காரு. சங்கராச்சாரியார் எங்க சொன்ன? வாக்கிய விருத்தியில சொன்னார் இல்லையா? அப்படி போனா நீங்க இல்லையா, நம்ம எது பேசினாலும் நமக்கு பிரமாணம் ஒண்ணு பக்கத்துல இல்லாம நீங்க எப்படி பலமாகணும்? பிரம்மன் cannot be negated at any point of time அப்படின்னு லெக்சர் கொடுத்தா ஏன்னா சட்டையை பிடிச்சு கேட்க மாட்டான். அது நீ எப்படியா எனி பாயிண்ட் ஆஃப் டைம்னு அவ்வளவு கான்பிடன்ஸ் எங்களுக்கு கொடுத்திருக்காரு எங்க ஆச்சாரியார்கள். நீ இருக்கன்றது எந்த காலத்திலயும் யாருமே நெகட் பண்ண முடியாது அப்படின்னு அப்புறம் தானே லாஜிக். முதல்ல ஒரு ஈகோயிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த ஈகோ இல்லாம இருக்கணும்னாக்க என்ன, இப்படித்தான் என்னுடைய ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம். இப்படி பூர்வாச்சாரியைஹி வினிச்சிதா, ஏதோ சும்மா அப்படி சொல்லிட்டு போனது இல்ல. ஏதோ அப்படி பஸ்ல போகும்போது அவர் சொல்லிட்டு போனதை வச்சு நான் சொல்ல முடியாது. அப்படி முன்ன பின்ன எல்லாம் போட்டு அந்த புத்தகத்தை வாசிச்சு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உபக்கிரமாதி லிங்கத்தை எல்லாம் வச்சுட்டு தீர்மானம் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய ஆச்சாரியர்கள். இதெல்லாம் இப்படி பூர்வாச்சாரியைஹி வினிச்சிதா அப்படின்னு சொன்னார். சரி, ஆனானப்பட்ட சங்கராச்சாரியாரானவரு வாக்கிய விருத்தியில சொன்ன விஷயத்தை தான் நானும் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சித்து சிதாபாசன் விருத்தின்ற விஷயமாக சொன்னேன் அப்படின்றது நமக்கு அர்த்தமாச்சு இல்லையா? அது ஒரு பிரமாணமாச்சு. அதே மாதிரி அடுத்தது சொல்றார், ஆத்மா பாசாஸ்ரயா சைவம் முகாபாசாஸ்ரயாயதா கம்யந்தே சாஸ்திரயுக்திப்யாம் இத்யாபாசஸ்ச வர்ணிதா அப்படின்னா இந்த ஐ அப்படின்றது இது பாருங்க, இது சூட்சமா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எப்படி ஆத்மா பாசாஸ்ரயா சைவம்னு படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஆத்மா ஆபாசகா ஆசிரிய அப்படி பிரிச்சேன்னா கூட ஆத்மா இல்லையா, நானு ஆபாசகா சிதாபாசன், அதுக்கப்புறம் என்ன அதுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய மைண்ட் நானு, இந்த மைண்டினுடைய த்ரோ அந்த மைண்ட் இப்படி புரிஞ்சுக்கணும். இது எப்படி ஆத்மா ஆபாசம் ஆசிரியா சைவம் இது எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. கண்ணாடியில முகம் நானு, ஆபாசம் என்னுடைய பிரதிபிம்பம், கண்ணாடி எப்படி புரிஞ்சுக்க. இதுல யார் வசதி? கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பமா நான் தானே இல்ல. ஆகையினால முக ஆபாச ஆசிரியாக ஆயத்தா, இங்க ஆபாசம் ஆசிரியமா இருக்கக்கூடிய அந்த கரணத்தை விட முக்கியமானது ஆத்மா. ஆத்மா ஆபாச ஆசிரியாச்ச ஏவம், இதே மாதிரியே முகம் பிரதிபிம்பம் ஆபாசம் ஆசிரியம் கண்ணாடி. இப்படி யதா கம்யந்தே சாஸ்திர யுக்திப்யாம், சாஸ்திரமானது எதை பேசினாலும் சாஸ்திரத்துல சொல்றதுன்றது ஒரு தமாஷி இருக்கு. அது கர்மகாண்டத்தை வைத்துக் கொண்டு பேசும் பொழுது உபாசனா விஷயங்கள்லாம் பேசும் பொழுது சொன்னா அப்படியே ஒத்துண்டணும். அங்க உங்களுடைய அந்த கரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு திமுரு இன்டெலக்சுவலா கேள்வி கேட்கறது இதெல்லாம் அங்க கூடாது. அங்கெல்லாம் சொன்னா நீங்க கேட்டுக்கணும் இல்லையா? காஞ்சிபுரம் என்ன சொல்றார், கர்மா பண்ணும் போதும் உபாசனம் பண்ணும் பொழுதும் நீங்க என்ன பண்ணணும்னாக்க, நாளைக்கு காத்தால நான் காலி, இன்னைக்கே நாளைக்கு காத்தாலே மேல லாரி ஏறிச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சுட்டு கர்மாவையும் உபாசனையும் பண்ணணும். பாடம் படிக்கும் போது என்ன பண்ணா, நான் தீர்காயுஷா இருக்க போறேன், எனக்கு என்ன கவலை, அதனால புரியுற வரைக்கும் இது புரியலன்னா இன்னொரு தடவை படிக்கிறேன்னு படிக்கணுமா. இப்படி ரெண்டு ஆங்கிள் நம்ம அப்ரோச் பண்ணோம். கர்மா பண்ணும் பொழுது ஐயோ நாளைக்கு இருப்பேனும் மாட்டேன்னா இன்னைக்கு சந்தியாவனத்தை பண்ணிப்படலான்னு பண்ணோம். வேதாந்தம் படிக்கும் பொழுது என்ன நம்ம ஐயோ இன்னைக்கே எல்லாத்தையும் படிக்கணும்னு டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. எல்லாம் தீர்காயுஷா இருக்க, பகவான் பாத்துக்கிறார், நீ ஏன் பண்ற, அவர் ஏதோ பாத்துப்பா, நீ படிக்கிற வரைக்கும் உனக்கு புரியுற வரைக்கும் அவர் விட மாட்டார் அப்படின்னு வரணும். இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்னா, சாஸ்திரத்தை மாத்திரம் பார்த்து புரிஞ்சுக்கணும். சில சமயத்துல கர்மா உபாசனையை சொல்லும் போது, சாஸ்திரம் சொல்லும் பொழுது உன்னுடைய திமிர காமிக்க கூடாது, கர்வத்தை காமிக்க கூடாது, வினயமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சாஸ்திரத்தை படிக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நீங்க கேள்வி கேட்கணும் இல்லையா? அதனால்தான் சுசுரூஷாக்கு ரெண்டு அர்த்தம். குருவுக்கு சேவை செய்யணும்னாக்க ரெண்டு அர்த்தம். அவனுக்கு சேவை செய்யறதுக்கு பேரு சுசுரூஷான்னு துணி ஜோசி போட்டு அதெல்லாம் பண்ணி அப்படிதான் கத்துக்கணும்னு. ஏன்னா சம்பத்தரம் சம்பச்சத்தை அப்படின்னு பிரஸ்னோபனிஷத்துல 6 பேரையும் அவர் உட்கார சொல்றாரு. பிரம்மனிஷ்டர்களையே உட்கார சொல்றாருன்னாக்கா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய பிரம்மனிஷ்டா இருந்தாலும் இங்க வேதாந்தத்துக்குன்னு வந்தா எப்படி நியமமா இருக்கணுமோ அப்படி இருந்து நான் டெஸ்ட் பண்ணி தான் உனக்கு சொல்லி தருவேன் பிப்பலாதர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாத்திரம் சிஸ்ரூஷ பண்ணனா மாத்திரம் போதாது, ஸ்ரோத்தும் இச்சா சிஸ்ரூஷா.
திருப்பி திருப்பி கேள்வி பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு உபதேசந்தி தே ஞானம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. இதை விட அதுவா இதுவா அப்படின்னு வேதாந்தத்துல வரும்போது மாத்திரம் கேள்வி கேட்கணும். ஏன்னா வேதாந்தத்துல எதை தீர்மானம் பண்ணாலும் ரெண்டு விதமா தீர்மானம் பண்ணும். ஒண்ணு வேத பிரமாணம்னு உங்க வாயை அடைப்போம். ரெண்டாவது பிரமாணம் என்ன பண்ணும், அறிவோட பேசினாலும் இதை நீ மாத்த முடியாது அப்படின்னு ஸ்ருதி யுக்தி ரெண்டுமே நம்ம ஆச்சாரியால் கையில எடுத்துட்டதான மெஷரிங் கார்டு. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு யாரு எவ்வளவு காலம் ஆச்சுன்னா கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணம் வெறும் சாஸ்திரம்னு சொன்னா கூட தோக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனாலும் யுக்தியோட சேர்ந்ததுனால நீ எந்த பக்கம் வந்தாலும் நான் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க. ஸ்ருதி யுக்தி ரெண்டும். அதனால்தான் அவர் என்ன சொன்னாரு, ஜென்மாத்திய எதஹால வரும் பொழுது ஜென்ம ஸ்திதி லயம் கரெக்ட் தானே. ஜென்ம எது பிறக்கிறதோ அதான் இருக்க போறது, எது இருக்கிறதோ அதுதான் லயமாக போறது. இது என்ன எல்லாமே அப்படித்தானே. எல்லா வஸ்துவும் பிறக்கக்கூடிய வஸ்துகள் எல்லாமே இருக்கணும் போகணும், இவ்வளவுதானே. வஸ்து விருத்தம் தானே அப்படின்னு ஆரம்பிச்சார். வஸ்து விருத்தம்னு ஒத்துண்டா என்ன தப்புன்னு அவன் தார்க்கிங்க. எந்த பொருள் உண்டாறது எப்படி வேணாலும் உண்டாக்காது. எப்போ உண்டாச்சோ அப்ப இருந்தாகணும், எப்ப இருக்கிறதோ ஒரு நாள் போயாகணும். இதுதானே. இதுக்கு எதுக்கு சாஸ்திரம்னா கிடையவே கிடையாதுன்றார் ஆச்சாரியார். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தின்னு வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அத மாதிரி இந்த பொருள் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. தவிர இந்த பொருள் எப்படி இருக்கோ அததான் வேதம் சொல்லி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா தார்க்கிகன் ஆயிடுவீங்க. வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அதுக்கேத்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிருந்தாதான் யுக்தியும் சரியா வரும், சாஸ்திரமும் சரியா வரும். அங்க பாருங்க, யுக்திக்கு பிராதானியம் வந்துட்டு சாஸ்திரம் போச்சு இல்லையா. அதனால நீங்க எது சொன்னாலும் நீங்க என்ன பண்ண, சாஸ்திரம் என்ன சொல்றது, நம்ம அறிவு என்ன சொல்றது, ரெண்டுத்தையும் பண்ண. அதனாலதான் நான் முதல்லயே கண்டிஷன் போட்டோம், வேதாந்தம் படிக்கும் போது கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்க வேண்டியது அவசியம். ஊஹா போக குசலனுக்குத்தான் சமதமாதி சட்க சம்பத்தி இருக்கிறவனுக்கு தான் வேதாந்தத்தை கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு யுக்தியும் வேணுமே இல்லையா. அதனால யுக்தியும் வேணும், சாஸ்திரமும் வேணும். இப்படி சாஸ்திர யுக்திபியாம் இது ஆபாசஸ்ய வர்ணிதா. இப்படித்தான் சாஸ்திரத்தினாலேயும் யுக்தியினாலேயும் இந்த சிதாபாசனை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. எங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா உபதேச சாகஸ்திரியில 18வது சாப்டர்ல 43வது ஸ்லோகத்துல இந்த ஆத்ம ஆபாச ஆசிரயா செய்வம் முகாபாசாஸ்ரயா யதா சம்யத்தே சாஸ்திர யுக்திபியாம் இத்தியாபாசஸ்ய வர்ணிதா அப்படின்னு உபதேச சாகஸ்திரின்ற கிரந்தத்துல ஆச்சாரியாலே இத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், வாக்கிய விருத்திலையும் ஆச்சாரியால் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அதனால நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு, கிளியர் கட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தது இன்னொரு பிரச்சனைக்கு போயிட்டாரு. இப்போ புத்தியவச்சின்ன கூட்டஸ்தா லோகாந்தரகமாகமௌ கர்த்தும் சக்தோ கடாகாஷா இவாபாசேன கிம் வத. புத்தி அவச்சின்ன சைத்தன்யம். இதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜீவனை எப்படி எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தா, அவச்சேதகவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிரதிபிம்பவாதம்னு ஒண்ணு இருக்கு, ஆபாசவாதம் ஒண்ணு இருக்கு. பயப்பட இதெல்லாம் டெக்னிக்கல் பேர் தான். பயப்படுறதுக்கு என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எப்படி எல்லாம் இந்த ஜீவனை சொல்றோம்ன்றத பார்த்தீங்கன்னாக்க, யதா ஆகாஷா ஏக ஏவ, எப்படி ஆகாசமானது ஒரே ஆகாசமா தான் இருக்கு. அது இருந்தாலும் அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, குடம் இருக்குல்ல, பிருத்திவியில இருந்து வந்த மண்ணுல இருந்து பண்ணதுல பிருத்திவி காரிய உபாதியாக இருக்கக்கூடிய மண்ணு அல்ல, இவன் ஒரு குடம் மண்ணா, அந்த குயவனானவன் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னாக்க, அது உள்ள அந்த ஆகாசம் உட்கார்ந்தது. பண்றதுக்கு முன்னாடி எது இல்ல, கரெக்டா அவன் அப்படி மூடினான் பாருங்க. அந்த மூடி அந்த கழுத்து சின்னதாகவும் வயறு பெருசதாகவும் ஒரு ஷேப் ஒண்ணு பண்ண உடனே அதுக்கு குடம்னு நம்ம பேர் வச்சோம் இல்லையா. அந்த குடமானது மண்ணை தவிர எதுவும் இல்ல, அது தனி பேரு, நாமமும் ரூபமும் பொய். ஆனா இதுல உண்மை என்ன, அது உள்ள ஆகாசமானது வந்திருக்கு இல்ல, வெளியில இருக்கக்கூடிய இடைவெளியானது, அதுக்குள்ளேயும் அந்த இடைவெளியானது பிரவிஷ்டா. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், இப்போ அதுக்கு ஒரு பேரை கொடுத்தோம். எங்க இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு என்ன பேருக்கு கொடுத்தா, கடாகாசம்னு கொடுத்துருக்கோம். நியாயமா அது என்ன ஆகாசம் தானே சொல்லணும்.
நம்ம புரிந்துக்கிறதுக்காக அந்த உபாதிய கடனை வாங்கி கடாகாசம் அப்படின்னு பேரை கொடுத்துட்டோம். அதுவே ஒரு பெரிய ஹால்ல இருந்ததுன்னா அது மட்டாகாசம் அப்படின்லாம் பேரை பண்ணோம். இப்படி அநேகமாக வருகிறது. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவானது எங்க இருக்கக்கூடிய ஆத்மா, ஆனா இந்த உபாதியில நான் அப்படின்னு இங்க இருக்கும் பொழுது அந்த ஆகாசம் இப்ப எல்லாருக்கும் என்ன தந்து இந்த குடமானது உணங்கிருச்சுன்னா அந்த ஆகாசம் என்ன ஆகும்? ஆகாசத்தோட சேர்ந்துருது. இந்த ஜீவனானவன் இந்த உடம்பானது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஆத்மாவோட போயிடும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆத்மாவும் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா? வேதாந்தத்துல இந்த ஜீவனை வைத்துக் கொண்டு இப்படி புரிய வச்சா இந்த கடாகாச திருஷ்டாந்தத்தை வச்சு புரிய வச்சா அதுக்கு பேர் அவச்சேதகவாதம்னு பேரு. வேற ஒண்ணுமே இல்ல. அவச்சேதகன்றது அந்த தார்க்கிகனுடைய டேர்ம் அது இல்லையா? இது இந்த குடத்தினால அவச்சேதகமாக உபாதியினால அவச்சேதகமாயிடுது. எங்க இருக்கக்கூடிய ஆகாசத்தை இந்த குடமானது குறுக்கி விட்டது. அதே மாதிரி எங்க இருக்கக்கூடிய பரமாத்மாவான என்னை இந்த உடம்பும் இந்த மைண்டும் சேர்ந்து என்னை குறுக்கி நானாக்கிடுது. குறுக்கிடுது இல்ல? இப்படி குறுக்குன்ற காரணத்தினால் வரையறுக்கப்பட்ட காரணத்தினால் அவச்சேதகவாதா அப்படின்னு ஒரு வாதம் ஒன்று சொல்லியிருக்கோம். இன்னொரு வாதமானது இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, சமுத்திரம் இல்லையா, அதுவும் என்ன தண்ணி, நதி தண்ணி, தடாகம் லேக்கு அதுவும் தண்ணி, அப்புறம் கூப்பம் கிணறு, அப்புறம் குடத்துல இருக்கக்கூடிய ஜலம் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் பேர் என்ன? ஏகமேவ ஜலம். அங்க எப்படி ஒரே ஆகாசம் தான் குளத்துல டம்ளர்ல தலாவுல எல்லாத்துலயும் வந்ததோ, அடுப்புல எல்லாத்துக்கும் வந்ததோ, மடக்குல எல்லாத்துலயும் ஒரே ஆகாசம் வந்தது. அதே மாதிரி இங்க இந்த வாதத்துல சமுத்திரம், நதி, தடாகம், கூப்பம், கடஜலம் இதெல்லாம் ஏகையேவ ஜலம். இது எப்படி ரொம்ப அநேகமா பிறந்த மாதிரி இருக்கு. இருக்கிறது ஒரு ஜலம் தானே. இது ஏரியில புதுசா தண்ணி வந்தா மாதிரி இருக்கு, கிணத்துல தண்ணி வந்தா மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு. என்ன தேஷு சமுத்திராதிஷு ஆதித்யா, ஒரு ஆதித்யனானவன் அங்க உதிச்சாரே ஆனால் அவர் எங்க பிரதிபிம்பிக்கிறார்? எல்லாத்திலையும் பிரதிபிம்பிக்கிறார் இல்லையா? ஏகையேவ பிரதிபிம்பிதா தன்னே பகுதா ஜாதா. எப்படி உங்களுக்கு தோறது? இங்க ஒரு குளத்துல சூரியன் தெரிகிறாரு, கிணத்துல தெரிகிறாரு, ஏரியில தெரிகிறாரு. நம்ம அதுல ஒரு 10 பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சேன்னா 10 பக்கெட்ல தெரிகிறாரு. அப்படி தெரியறது இல்லையா? இருக்கக்கூடியது ஒரு ஆத்மாவானவர் பரமாத்மா. இவ்வளவு ஜீவர்களாக இருந்து கொண்டு இவ்வளவு ஜீவர்கள்ல அவர் பிரதிபலித்துக் கொண்டிருக்கார். வஸ்துதகா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஆத்மா தான் அப்படின்னு டீச் பண்ணும் பொழுது நான் என்ன சொல்றேன்? பிரதிபிம்பவாதை வைத்துக் கொண்டு டீச் பண்றேன். இதுல இந்த பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்லாம் நிறைய சண்டை போட்டு இருக்காங்க. இதுல இந்த அவச்சேதகவாதம் அப்படின்றத பாமதிக்காரர் ரொம்ப சப்போர்ட் பண்றார். பாமதிக்காரர் இத வச்சுட்டுதான் பிரதிபிம்பவாதம் சரியா புரியாத வாதம். இது அவச்சேதகவாதம் தான் கரெக்ட். இந்த குடத்துல இருந்து குடம் உடைஞ்சதுன்னா எப்படி அவன் பரமாத்மாவா ஆயிடுறானோ அதே மாதிரி இந்த ஜீவனானவன் போயிட்டானே ஆனால் அவன் பரமாத்மாவோட ஆகிறான் அப்படின்றதுதான் நியர்பை திஷ்டான் தான். அதுக்குதான் என்னுடைய ஓட்டுன்னு அவர் எல்லாத்தையும் அவச்சேதகவாதமாகவே பண்ணணும்னு பாக்குறாரு. இங்க பத்மபாதர் இருக்காரு இல்லையா? அவர் இவங்க எல்லாம் சுரேஸ்வராச்சாரியார தொடர்ந்து, ஏன்னா இவாளுகெல்லாம் இந்த மீமாம்சா படிச்சது, அந்த வேதம் படிச்சவர்கள், இவர்கள் மேல எல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட். அவர் என்ன வாதத்தை சொல்றாரோ அந்த வாதம் தான் கரெக்ட் அப்படின்ற பட்சத்தை எடுத்துட்டு ஆசிரியக்கக்கூடியவர்கள். இன்னொருத்தர் பத்மபாதர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இண்டிபெண்டான ஒர்க். அவர் என்ன பண்றார்? பிரதிபிம்பவாதத்தை சப்போர்ட் பண்றார். இதுதான் கரெக்டான சித்து. இந்த சமுத்திரம் இதுல இருக்கக்கூடிய சூரியனானவன் எப்படி பிரதிபிம்பான இந்த ஆச்சாரியால என்ன பண்ணாருன்னாக்க இதையும் சொல்றார் அதையும் சொல்றார். அதனால அவர் எந்த கட்சின்னு சொல்ல முடியாது. அவச்சேதகவாத கட்சியா பிரதிபிம்பவாத கட்சியான்னு. இதுக்கு நடுவுல வேற ஆபாசவாதான் ஒருத்தன் சேர்ந்தான். அவனை எப்படின்னா இதே பிரதிபிம்பவாதம் தான். அவர் என்ன பண்ணாரு? சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணாரு? இப்படி எல்லாம் நீங்க சொன்னா புரியாது சார். நீங்க ஜீவன், குடம் இந்த எக்ஸாம்பிள், பக்கெட் இந்த எக்ஸாம்பிள் வேணாம். சித்து சிதாபாசன் ஆபாசன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டீங்கன்னாக்க சிதாபாசன் அவன் இருக்கான். சிதாபாசனுடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே
பொய்யாதான் இருக்கும், வருவது போவதாக இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன, அது கூட இருக்கும் பொழுது இந்த சித்தம் உங்களுக்கு வருவதும் போவது மாதிரி காட்சி அளிக்கிறார். ஆனா வருவது போவது இல்லாதது ஒண்ணு இருக்குன்னாக்கா அதுதான் சாட்சின்னு புரிஞ்சுக்கிறது ஆபாசவாதத்தை வச்சுட்டு ஈஸியா புரியலாம் அப்படின்னு சொல்லி, இதுதான் எங்க சுரேஸ்வராச்சாரியார் சொல்லியிருக்கார் அப்படின்னு இவர் சொல்ல போறார். சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொன்ன, இதுக்கு முன்னாடியே வார்த்திகக்காரர் தானே இவர் எக்ஸாம்பிள் காமிப்பாரு. அது என்னன்னா, அவர் சிங்கரியினுடைய ஸ்டாஃபரா இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியார் அந்த பரவல்ல வித்யாரண்யருக்கு இது வசதி. இத போய் சங்கராச்சாரியார் என்ன பண்ணிருக்காருன்னா, இதுக்கும் சாதகமா அங்கங்க எழுதியிருக்கார், அதுக்கும் சாதகமா இங்க எழுதியிருக்காரு. சூத்திர பாஷ்யத்திலேயே ரெண்டுத்தையும் வேற கோட் பண்ணி விட்டார். பிரதிபிம்பவாத சூரிய த்விசந்திராதிவத்து அப்படின்னு இல்லையா, அப்படி சொன்ன ரெண்டுத்தையும் அவர் தள்ளி பண்ணிட்டார். அது இந்த மனிஷா பஞ்சகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல புரேச்சார அவர் என்ன பண்ணாரு, கிம் கங்காம் புனி பிம்பே பிம்பித்தே, இங்க கங்கையில தோணக்கூடிய அந்த சூரியனை பத்தி அங்கேயும் சொல்லி உள்ள போய் காஞ்சனகடி மிருத்கட உபயோகம்னு இதையும் சொல்றாருங்க. பொன் குடத்துல இருந்தா என்ன, மண் குடத்துல இருந்தா என்ன, இருக்கிறது ஒரு ஆகாசம் தானே. அவர் என்ன அவச்சேதகவாதத்தையும் சொல்றாரு. மனிஷா பஞ்சகம் எழுதினது யாரு, ஆச்சாரியார் எழுதினார். அதனால அவங்களுக்குள்ள இது இருக்கா இல்லையான்னு கேட்டா ரெண்டுமே கரெக்ட் தானே. என்ன இப்படி இந்த ஆங்கிள் சொன்னாலும் அங்க இருக்க. இப்போ எல்லாத்துக்கு வந்தீங்க, நீங்க என்ன இருக்கான்னு கேட்டீங்க, இல்லன்னு என்ன இல்லையே, எள்ளு இருக்க, எள்ளுல என்ன இருக்க, எப்படி சார் இல்லன்னு சொன்னீங்க நீ கேட்டா என்ன பண்ண முடியும் நீங்க? நீ அந்த கான்டெக்ட் காட்ட இல்லன்னு சொன்னனால எள்ளுதான் வச்சிருக்கிற, எண்ணெய வச்சுட்டே இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிள் கேட்கும் போது அங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இப்படி பதில் சொல்றேன், எண்ணெய் இருக்கு ஆனா எள்ளுல இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போறேன். இப்படி அந்த கான்டெக்டுக்கு ஏத்த மாதிரி அவச்சேதகவாதம் பிரதிபிம்பவாதம் அப்படி எல்லாம் நம்ம சொல்லியிருக்காரு தவிர அப்படி புரிஞ்சுக்கணும். ஆபாசவாதங்கள்லாம் புரிஞ்சுக்கணுமே தவிர இப்படி புரிஞ்சிக்க கூடாது இல்லையா. தயிர் இருக்கா அப்படின்னா கேள்விக்கு பதில் என்ன, தயிர் இல்ல அப்படின்னா, இவ்வளவு பாலை வச்சுன்னு பாத்தீங்களா தயிர் இல்லான்றான் அந்த ஆளுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால நம்மளுடைய ஏத்த மாதிரி சில பேர் சொன்னதுதான் ரைட்டு, அவர் சொன்னதுதான் ரைட்டுன்னு இவா அவனுடைய ராகத்வேஷத்தினால எனக்கு பாமதிக்காரர் பட்சம் தான் ரைட்டுன்னு தோணுது, இவர் விவரணக்காரர் பட்சம் தான் எனக்கு தோணுது அப்படின்னா நீங்க பிராடா யோசிச்சு பார்த்தா எல்லாமே சங்கராச்சாரியார் பட்சம் தான். நம்ம விவோ அவர் கிராட்டிடியூட் சங்கரா அவர் சொன்னார்னாக்க இதெல்லாம் வேல்யூ இல்லன்றது தானே அர்த்தம். பூர்ணமான ஒரு ஆச்சாரியார் அது மாதிரி இருந்திருந்தானே அவர் சொல்லியிருப்பாரு, எங்கேயாவது இது மாதிரி எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுக்குங்க அவச்சேதவாதம் வேற யாராவது சொன்னா கிழிச்சு தள்ளிடுங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரான்னு அவரு எல்லாம் பின்னாடி வந்தவர்கள்லாம் இதெல்லாம் பண்ணாங்க. அதனால போஸ்ட் சங்கரா பீரியட்ல சாஸ்திரம் டெவலப் ஆகணும்ன்றதுக்காக அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்றது இல்ல. இந்த ஒரு வாதத்துல இது நிறைய கன்வின்சிங்கா இருக்கு. பிரதிபிம்பவாதத்துல கன்வின்ஸ் ஆகிறவன் ஜாஸ்தி இருக்கான். நமக்கு அல்டிமேட்டா என்ன ஆகணும், எப்படியோ வேதாந்தம் புரியணும். அது அவச்சேதகத்துல புரிஞ்சுக்கிறவன் ஈஸியா இருக்கிறவன் அவச்சேதகத்துக்கு வழியா வரட்டும், இந்த பிராதிபாசிகத்தை இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் வழியா வரட்டும். இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த சங்க பஞ்சதேசி பச்சா சிதாபாசம் சித்து சித்து சிதாபாச விவேகத்துல ஆபாசவாதத்துல போனா இதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை தவிர அங்க என்ன பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இது கோல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப பார்க்கணும். புத்தியவச்சின்ன கூட்டஸ்தா லோகாந்தரகமாகமௌ, இந்த குடத்துல அவச்சேதகமாக இருக்கக்கூடிய ஆகாசமானது லோகாந்தரகமாகமம், இது எங்கேயும் போகவோ வரவோ முடியாது. எங்கும் தானே ஆகாசம் இருக்கு. எங்க இருக்கக்கூடிய ஆகாசம் இங்க இருந்து அங்கேயாவது போகுமான்னு நான் டம்ளரை எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னாங்க, எங்க ஆத்துல இருந்து எடுத்த டம்ளரை எடுத்துன்னு போனா சார் எங்க ஆத்துல இருந்து இந்த டம்ளர்ல இடைவெளியும் எடுத்துன்னு வந்துட்டேன் சார் நான் சொல்ல முடியும். நீங்க அது ஒண்ணு எங்கேயும் போக போறது இல்ல. நம்மளுடைய பிரம எப்படிதான் இதுலதான் நான் காப்பி குடிப்பேன், இதுல இருக்கக்கூடிய இடைவெளியில அந்த காப்பியை தான் நான் குடிப்பேன் எப்போதும். எனக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுப்பேன் சார், நான் ஆச்சாரமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்கக்கூடிய இடைவெளியை புரிந்துக்காதன்ற அர்த்தம். ஆச்சாரன்ற பேர்ல இல்லையா, என் டம்ளர்ல தான் நான் குடிப்பேன். எங்காத்துல இந்த கூடையில தான் எடுத்துட்டு போய் அங்க சந்தியாவந்தனம் பண்ணுவேன் அப்படின்னாக்கா இந்த கூடத்துல இருக்கக்கூடிய இடைவெளியா வந்தது அந்த பாத்திரத்து மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்படி புத்தியா சின்ன கூட்டஸ்தா லோகாந்தர குடத்துல வரையறுக்கப்பட்ட இந்த ஆகாசமானது வேறு இடங்களுக்கெல்லாம் போகாது. அதே மாதிரியே
கத்தும் சக்தோ கடாகாஷா. அதே மாதிரிதான் சொபா இவ ஆபாசேன கிம்பத, இந்த கூடஸ்தனானவனும் எங்கேயும் போவது வருவது அப்படின்றதெல்லாம் இல்ல. அப்படின்னா அதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னாக்க அந்த குடமானது சிதாபாசனுடைய வேலைதான். இதை தவிர சித்தனுடைய வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 3 வாதங்களையும் அவருக்காக. இப்ப நமக்கு இது கூட ஒரே ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு நம்ம பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த சுஷுப்தி மூச்சை இது எல்லாம் சித்தனுடைய காரியன்ற மாதிரி சொன்னோம்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தூக்கம் எப்படி சித்தனுடைய காரியமாக இருக்கும்? நம்ம தூக்கத்தை எப்பொழுதுமே நம்ம அஜானத்தோட தானே நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். 3 சரீரத்தை விட விலட்சணம்னு சொன்னா தூக்கத்தோட மாத்திரம் சித்த சேர்த்து இப்படி சொல்றது சரியா வரலையே. இவர் சொன்னாரு சர்வாபி விலியந்து, எல்லாமே அங்க விலீனம் ஆயிடுறது. எங்க விலீனம் ஆறுது? சுப்தியில. அப்ப சுப்தின்னா என்ன அர்த்தம்? ஞானியினுடைய நிலை மாதிரி ஆயிடுச்சு. இவர் சொன்னதை பார்த்தா சந்தேகம் வரும் இல்லையா? அந்த இடத்துலயும் நீங்க இந்த அவச்சேதகவாதம் ஆபாசவாதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி புரிஞ்சுக்கிறோம். அங்க என்ன விஸ்வன்னு யார சொன்னோம்? ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய ஜீவனை விஸ்வன்னு சொன்னோம். சூக்ம அவஸ்தையில இருக்கக்கூடிய ஜீவனை தைஜசன்னு சொன்னோம். காரணாவஸ்தையில இருக்கக்கூடியவன் பிராக்யன்னு சொன்னோம். ஆனா இந்த 4த்துக்கும் வேறானவர் தான் நம்ம சாட்சின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாட்சின்னு சொல்லும் பொழுது இந்த பிராக்யனையும் அந்த சாட்சியும் ஒண்ணுபடுத்தி அங்க சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இது எல்லுன்னு புரிஞ்சிட்டாக்க அந்த இடத்துல சிதாபாசன் இல்லன்னு சொல்றதுக்காக அதை சொன்னாரே தவிர, அதனால அந்த 3வது ஸ்டேட்டா காரண சரீரம் போய் சித்து மாதிரி ஆயிடுச்சு, அதனால அவர் சொன்னது தப்புன்னு நீங்க எடுத்துக்க முடியாது. சிதாபாசனை பத்தி சொல்லும் போது சிதாபாசனுக்கு அங்க வேலை இல்லை இல்லையா? அந்த தூக்கத்துல சிதாபாசனுக்கு வேலை இல்லைன்னு ஸ்ருதியே என்ன பண்ற சதா சம்பன்னஹா அப்படின்னு சொல்லும் பொழுது தூக்கத்துல அவன் ஆத்மாவோட ஒன்றுக்கிறான்னு சொல்றதுக்கு வழியும் இருக்கு. நீங்க மாண்டுக்கிய காரிக்கா மாதிரி சொல்லணும்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரித்தகான்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவை பிரிச்சு காமிக்கிறோம். சதா சம்பன்னஹான்னு சொல்லும் பொழுது இல்ல அகரகர் பிரம்மலோகம் கமயத்தின்னு சொல்லும் பொழுது டெய்லி எல்லாரும் ராத்திரி பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வரான்னு ஒரு சுதி சொல்றது. அப்படின்னா என்ன சொல்ற நம்ம புரிஞ்சுட்டா பிரம்மத்தோட போயிட்டு வரான்னு சொல்ற. அத கொஞ்சம் விசேஷமா பார்த்தா அது அஜ்ஞான அவஸ்தை, அதுக்கும் போனதுதான் துரியன் தான் நம்மளுடைய கோல். இந்த 3 கிடையாதுன்னு தெரியுது. அதே சமயத்துல பேச்சு வழக்கில் அவன் பிரம்மத்துக்கு போயிட்டு வரான் ராத்திரி அப்படின்னா பிரம்மத்தோட இருக்கான்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும். சிதாபாசன் அங்க இல்ல அப்படின்ற லெவல்ல அதை சொன்னாரே தவிர அதனால காரண சரீரம் தான் பிரம்மன்னு எடுத்துக்கூடாது. காரண சரீரம் வெதிரிக்தம் தான் பிரம்மம். பேசும்பொழுது அந்த சமயத்துல பிரம்மத்தோட பேசுறான்னு சொல்றது ஒன்னும் தப்பு கிடையாது. இல்லைன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வருது, திடீர்னு என்ன சுசுப்தி மூச்சு எல்லாம் அப்ப சித்து இல்லையா? அதுவும் தானே இந்த அவஸ்தை தானே, அதுக்கும் தாண்டி தானே சித்தானது இருக்கணும்னா அப்படிதான். அது பேசும்பொழுது சிதாபாசனை பேசுறதுக்காக அப்படி சொன்னமே தவிர புரிந்து கொள்ளும் பொழுது அதுக்கும் பேரான சொரூபம் புரிஞ்சுட்டாங்க. இந்த கன்ஃபியூஷன் இல்ல அப்படின்னு இந்த 3 வாதங்களும் சரி. இந்த தூக்கத்துல அவன் பிரம்மத்தோட போறான்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க வேண்டியது தூக்கத்துல இருக்கக்கூடியதும் பிரம்ம இல்ல, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் வெதிரிக்தமா தான் ஆத்மா இருக்குன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. அந்தந்த கான்டெக்ட வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இதுல இருந்து தெரியாது. இப்படி பார்த்தா இதுக்கு மேல இன்னும் ஒரு 68 வரைக்கும் இந்த ஆபாசவாத விசாரமானது கண்டினியூ ஆக போறது. அதனாலதான் இது அவச்சேதகவாதம் பிரதிபிம்பவாதம் ஆபாசவாதத்தை சொல்லி வச்சோம்னா 27ல இருந்து 68 வரைக்கும் இந்த வாதங்கள் தான் டெக்னிக்கல் டிஸ்கஷன் கண்டினியூ ஆக போறது. இது அதனால அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் இல்ல, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.